மூன்றாவது முறையாக பிரதமரான நரேந்திர மோடி நிருபர்களிடம் பேசுகையில் ஜூன் 25 நெருக்கடி நிலையின் 50வது ஆண்டு நிறைவை குறிக்கிறது. இது இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு புள்ளி என்று கூற, இரண்டாவது முறையாக சபாநாயகரான ஓம் பிர்லா எமர்ஜென்சி காலம் குறித்த தீர்மானத்தை லோக்சபாவில் வாசித்தார். இதனால் எமர்ஜென்சி காலகட்டம் குறித்த பரபரப்பு சில நாட்களாகவே சமூகம் எங்கும் வேகம் எடுத்துள்ளது. ஆனால் இன்றைய இளம் தலைமுறையினர் பலருக்கு இந்த நெருக்கடி நிலை, அதாவது எமர்ஜென்சி குறித்து தெரிந்திருக்க முடியாது. அவர்கள் எமர்ஜென்சி குறித்து அறிந்து கொள்ள 1975ஆம் ஆண்டை நோக்கி நாம் பின்னோக்கி நகர வேண்டும். ஏன் நெருக்கடி நிலை அவசியமானது? 1971ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் 352 லோக்சபா தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி, அதே ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பாகிஸ்தான் மீது படையெடுத்து வங்கதேசம் உருவாக காரணம் என்று தனது அரசியல் பயணத்தில் செல்வாக்கான இடத்தை அடைந்திருந்தார் இந்திரா. இதே காலகட்டத்தில் அவருக்கு நீதிமன்றங்களுடன் மோதல் போக்கும் இருந்து வந்தது. உதாரணமாக, மன்னர் மானிய ஒழிப்பு மசோதா உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டவுடன் அரசியல் சாசன திருத்தம் 26 மூலமாக மன்னர் மானிய ஒழிப்பை கொண்டு வந்தார். இந்நிலையில் குஜராத்தில் துவங்கிய நவ நிர்மாண் இயக்கம் 1973-74 மிகப்பெரிய மாணவர் இயக்கமாக உருவெடுத்து சிமன்பாய் பட்டேல் தலைமையிலான அரசு கலைக்க காரணமாக அமைந்தது. இதேபோல் பீகார் அரசை எதிர்த்து ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஆதரவுடன் பீகார் சத்ர சங்கர்ஷ் சமிதியின் மாணவர் போராட்டம் தொடர்ந்தது. 1974 ஏப்ரலில் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் முழு புரட்சி என்ற கோஷத்துடன் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த, மே மாதத்தில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையிலான ரயில்வே ஊழியர்கள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர் சோசியலிஸ்ட் கட்சியின் தலைவராகவும் இருந்து வந்தவர். இந்த வேலைநிறுத்தம் இந்திரா அரசால் கொடூரமாக ஒடுக்கப்பட்டது. இது ஆயிரக்கணக்கான ஊழியர்களை கைது செய்தது மற்றும் அவர்களின் குடும்பங்களை அவர்களின் குடியிருப்புகளை விட்டு பாரபட்சமின்றி வெளியேற்றியது. இதனால் தொழிலாளர்களிடம் அதிருப்தியை சம்பாதித்துக் கொண்டது இந்திரா அரசு. இந்த காலகட்டத்தில்தான் இந்திரா தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபட்டார் என்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட ராஜ் நாராயணன் என்பவர் வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு பிரதமர் நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை செய்யப்படுவதும் நிகழ்ந்தது. ஜூன் 12, 1975 அன்று இந்திராவின் வெற்றியை ரத்து செய்து நீதிபதி ஜெகன்மோகன் சின்ஹா தீர்ப்பளித்தார். மேலும் 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் இந்திரா போட்டியிடவும் தடை விதித்து தீர்ப்பளித்தார். தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் சென்ற இந்திராவின் மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டு ஜூன் 24, 1975 தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் இந்திரா பிரதமராக தொடர நீதிபதி அனுமதி அளித்தார். ஜூன் 25 அன்று இந்திராவுக்கு எதிராக டெல்லியில் மாபெரும் பேரணியை நடத்தினார் ஜெயப்பிரகாஷ் நாராயணன். இந்த பேரணியில் ஜெயப்பிரகாஷ் பேசியது புரட்சியை தூண்டுவதாக இந்திரா கருதினார். அவசரமாக ஆலோசித்தனர் இந்திராவும் அவரது ஆதரவாளர்களும். 1975 ஜூன் 25 நிலவிய பதட்டமான சூழல் குறித்து நெருக்கடி நிலை அமல்படுத்துவது குறித்து சித்தார்த் சங்கர் ராய், அப்போதைய மேற்கு வங்க முதலமைச்சராக இருந்தவர், விவகாரத்துறை இணையமைச்சர் ஓம் மேத்தா ஆகியோருடன் இணைந்து அன்றைய இரவில் இந்திரா காந்தியுடன் ஆலோசித்தார். ஜூன் 26ஆம் தேதி அதிகாலையில் இந்திரா காந்தி உறங்கச் சென்றபோது கைது நடவடிக்கைகள் தொடங்கின. முதலில் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் மற்றும் மொரார்ஜி தேசாய் கைது செய்யப்பட்டனர். காலையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியதும் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டதாக பிரதமர் இந்திரா காந்தி அறிவித்தார். இப்போ நெருக்கடி நிலை ஏன் தொடரப்பட்டது அப்படிங்கிற காணொலியை கண்டோம். இனி வரும் காலங்களில் நெருக்கடி நிலையில் என்னென்னவெல்லாம் நிகழ்ந்தது என்பதை காணப்போகிறோம்.